இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு என்ன? எலக்ட்ரிக்னால் மின் ஆற்றல் இல்லை, மின் திறன். இதனோட திறன் எவ்வளோ இருக்குது உள்ள, அதாவது பவர்னு திறன், அதுக்குள்ளே எவ்வளோ திறன் இருக்கிறது, ஒரு சக்தி, அதாவது சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மோட்ரு ஓடணும்னு சொன்னால் அது ஒரு எத்தனை ஹார்ஸ் பவர் மோட்டர்னு கேட்பாங்க. அது மோட்டரோட திறன் எவ்வளோ இருக்குது. இப்போ 1 ஹார்ஸ் பவரா, 1 ஹார்ஸ் பவர், 2 ஹார்ஸ் பவர், அதோட திறன். அப்போ 1 ஹார்ஸ் பவர்னால் அதோட சக்தி கம்மியாக இருக்குது அந்த மோட்ரு, ரைட்டா? அப்போ 2 ஹார்ஸ் பவர்னால் இப்போ ஹார்ஸ் பவர்னு என்ன கீழே சொல்லி கொடுப்பேன். அப்போ திறன், அந்த எலக்ட்ரிக் திறன், அதாவது மின் திறன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஆற்றலில் இது வந்து திறன் சொல்லுவாங்க, அதாவது அதனோட சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம், ரைட்டா? இன் ஜென்ரல் பொதுவாகவே பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அப்படின்னா பவர் வந்து இஸ் டிஃபைன்டு, விளக்கப்படுகிறது எவ்வாறாக? அஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அப்படின்னா எவ்வளோ வேலை செஞ்சிரு, பவர்னால வேலை செய்யணும், ரைட்டா? ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஹெச், ஹீட் டிசிபேஷன், வெப்பமயமாகுதல். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு I² R Tன்னு படிச்சிருக்கோம், ரைட்டா? அதாவது ஹெச்னா எவ்வளோ ஹீட் வெளியாகுது, அதான் பவரோட ஒரு வாட். ஒர்க் டன்ன்றது அது வந்து என்னத்தை குறிக்கிறது? ஒரு பவரில் ஒரு பகுதி, ரைட்டா? பவரில் ஒரு பகுதி தான் ஒர்க் டன், ரைட்டா? இப்போது பவர் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு வரும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒர்க் டன் வரும், ரைட்டா? இப்போ பவர் இஸ் டிஃபைன்டு விளக்கப்படுகிறது அது த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு. அப்படின்னா அதில் எவ்வளவு வேலை செய்திருக்கிறது அப்படின்னா, ஒரு ஆம்பியர் கரண்ட்டை 1 வோல்ட்டில் எடுத்துகிட்டு செல்வதற்கு எவ்வளவு வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா அதான் I² R T தான், ரைட்டா? அதான் ரேட் ஆஃப், அதனால் பார்த்துக்க, பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அப்படின்னு எவ்வளோ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுன்றதை விளக்குவது தான் பவர் அப்படின்னு சொல்கிறான். ஆர் அல்லது ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ ஆற்றல் வெளிப்பட்டுருக்குது. அதில் ஹாட்னா ஹீட் டெசிபேட்டட்னா வெப்பம் வெளியாகிட்டு இருக்கிறது. அல்லது ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜினா ஆற்றல் வெளியாகிருக்குது. ரெண்டு ஒன்று தானே. அண்ட் சிமிலர்லி இதே மாதிரி எலக்ட்ரிக் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் கன்சூமிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் இதே மாதிரி பவர், சாதாரண பவர் அது, ரைட்டா? இப்போ எலக்ட்ரிக் பவர்னு மின் திறன் அப்படின்னா சாதாரண பவர்ன்றது அது சொல்லியாச்சு. இப்போ மின் திறன்னால அதே மாதிரி தான், சேம் தான் சொல்கிறோம். மின்திறன் என்பது இஸ் டிஃபைன்டு விளக்கப்படுகிறது அது த ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்படின்னா ரேட் ஆஃப்னா விகிதாச்சாரம், எந்த விகிதாச்சாரத்தில் கன்சப்ஷன் சொன்னால் செலவிடப்படுகிறது, அதாவது அனுபவிக்கப்படுகிறது, யூஸ் பண்ணப்படுகிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. எதை? ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல்னால் மின் ஆற்றலை கன்சப்ஷன் சொன்னால் உபயோகப்படுத்துகிறார்கள். மின் ஆற்றல்னால் மின்சாரத்தை யூஸ் பண்ணுறவங்களே மீட்டர் பெட்டில் தெரியுது இல்லையா, அதை தான் பவர்னு சொல்கிறாங்க. மின் ஆற்றலை கன்சப்ஷன்னா உபயோகப்படுத்தியிருக்கார்கள் என்பதை விளக்குவது தான் எலக்ட்ரிக் பவர், அதாவது மின் திறன் என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் த ரேட் அட் விச் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா இது குறிக்கிறது, இட் ரெப்ரசன்ட்ஸ் இது குறிக்கிறது. எதை குறிக்கிறது? த ரேட் அட் விச் அப்படின்னா இந்த விகிதாச்சாரத்தை குறிக்கிறது. ரேட்னா அட் விச், அந்த விகிதாச்சாரத்தை குறிக்கிறது. என்ன விகிதாச்சாரம்? த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா மின் ஆற்றலானது இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது, ரைட்டா? மின் ஆற்றல், அதாவது மின்சாரத்தில் உள்ள ஆற்றலானது இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இப்போ மின் ஆற்றல் மோட்டரில் போன உடனே மோட்டர் இயங்குதில் ஒர்க் டன், வேலை செய்யுது, ரைட்டா? வேலை செய்கிறது, வேலை ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதை தான் சொல்கிறேன். இது ரெப்ரசன்ட், இது குறிக்கிறது. எதை குறிக்கிறது? ரேட் அட் விச்னா இந்த விகிதாச்சாரத்தை குறிக்கிறது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ நீங்கள் கரண்ட் போட்டோன்னா மோட்ரு ஓடுது, கரண்ட் பாஸ் ஆகுது, மோட்ரு எதுக்கு ஓடணும்? அதை பாஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, போகலாம் இல்லை? அந்த மோட்ரு காயில் வெளியே பாஸ் பண்ணிட்டு வெளியே போகலாம் இல்லை? ஏன் மோட்ரு ஓட ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மின் ஆற்றலானது போகிறது அங்கே ஒர்க்குடன் வேலை ஆற்றலாக மாறுகிறது. அப்போ ஆற்றல் சேஞ்ச் ஆகுறது, வேலை ஆற்றலாக மாறினால்தான் மோட்டர் சுற்றுது, ரைட்டா? இட் ரெப்ரசன்ட் த ரேட் அட் விச் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா மின் ஆற்றல் இஸ் கன்வெர்டட், மாற்றப்படுகிறது இன்டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதாவது வேறு சில ஒரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அங்கே இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அதாவது வேறு ஆற்றலாக மாற்றினா தான் வேலையை நடக்கும். இப்போ பல்ப் எரியுது, அதில் மின்சாரம் அப்படி பாஞ்சிட்டு போக வேண்டியதானே, எரியுது, இது எரியக்கூடாது இல்லையா? அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வழியே போயிட்டு திரும்பி வர வேண்டியது தானே. அது ஏன் எரியுதுன்னா அந்த மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. வெப்ப ஆற்றலாக மாற்றும் போது தான் அது வந்து பல்ப் எரியுது, ரைட்டா?
இங்கே வேலை ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதாவது சம் அதர் ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு த சம் ஃபார்ம் ஆஃப் த வேறு ஏதாவது ஒரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஆகவே தான் இதை அந்த ஆற்றல் தான் பவர் என்று சொல்கிறார்கள். ரைட்டா? சப்போஸ் ஒருவேளை எ கரண்ட் டி ஃப்ளோஸ் த்ரூ எ கண்டக்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃபார் எ டைம் டி அப்படின்னாலும், இப்போ உதாரணம் விளக்கமாக சொல்கிறேன் பாரு. சப்போஸ் உதாரணமாக அல்லது ஒருவேளை எ கரண்ட் ஐ என்ற கரண்ட், அதாவது ஐ அளவீடு உள்ள ஒரு கரண்ட்டு ஃப்ளோஸ்னு ஓடுகிறது. எதில் ஓடுகிறது? ஐ அளவுள்ள கரண்ட். ரைட்டா? கரண்ட்டு குறிக்கிறது ஐ. அது அளவு சொல்லலை, 1 யூனிட்டோ 2 யூனிட்டோ இருக்கலாம், 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் இருக்கலாம். உதாரணம் 1 ஆம்பியர்னு வச்சுக்கோங்க. ஐ என்ற ஒரு கரண்ட்டு ஃப்ளோஸ் ஓடுகிறது துரிய கண்டக்டர், ஒரு கடத்தியில் ஓடுகிறதுன்னு வச்சுக்கணுமே. ஒரு கடத்தியில் ஓடுகிறது. அந்த கடத்தியோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்ற ஒரு மின் தடையை வைத்துள்ள ஒரு கண்டக்டர் மின் கடத்தியின் மூலம் ஐ என்ற கரண்ட் ஓடுகிறது. ஃபார் ஏ டைம், எவ்வளோ நேரத்துக்கு? டி என்ற டயத்தில், 1 செகண்டோ 2 செகண்டோ வச்சுக்கோ. இந்த ஓடுகிறது. தென் பிறகு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்கரன்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு ரெண்டுக்கு நடுவில், ஒரு ரெசிஸ்டன்ஸோட 2 முனைக்கு நடுவில் உள்ளது தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்கிறான். ரைட்டா? தென் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த 2 ends ஆஃப் த கண்டக்டர், அதில் இந்த மின் கடத்தியின் இரு முனைகளிலும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடானது V என்று வைத்துக்கொள்வோம். தென் பிறகு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அக்ராஸ் த கண்டக்டர், அக்ராஸ் த 2 ends, அதாவது இரு முனைகளில், அதாவது மின்சாரம் பாயும் இருமுனைகளில் 2 ends ஆஃப் த கண்டக்டர் மின் கடத்தியில் V என்று வைத்துக்கொள்வோம். வோல்டேஜ். அப்போ இப்போ ஒர்க்கு டன், வேலைப்பாடு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பார்த்துருக்கியா? W H Wனாலும் ஹெச்னாலும் ஒன்று தான், VIன்னு படிச்சிருக்கோம். ரைட்டா? VITன்னு படிச்சிருக்கோம். அப்போ விக்கு பதிலாக ஓம்ஸ் லா பிரகாரம் IRன்னு போட்டோமா? அப்போ IRன்னு போட்டதுனால I²RTன்னு படிச்சிருக்கோம். ரைட்டா? அதுதான் ஒர்க் டன் சொல்கிறான், அல்லது ஹீட்டுன்னு சொல்கிறான், ஹீட் டெசிபேஷன் சொல்கிறான். அதை தான் இங்கே வரும். ஒர்க் டன் W அதே தான் போட்டான். டு த ஒர்க் டன் டு மூவ் த சார்ஜ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் கிவன் பை த ஃபாலோவிங் ஈக்குவேஷன். அதாவது இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வேலை நடந்திருக்கிறது. அந்த வேலை கீழ்கண்ட இதில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். அதான் W பார்த்துக்கோ. த ஒர்க் என்ன வேலை நடந்திருக்கிறது. W டு மூவ் த சார்ஜ் எலக்ட்ரானை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எடுத்துகிட்டு போகணும். அந்த கண்டக்டர் மூலியமாக ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக R என்ற ரெசிஸ்டன்ஸில் இடது சைட்லேருந்து வலது சைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வேலை நடந்திருக்குன்னா V × I தானே. அப்போ விக்கு பதில் விக்கு பதில் IR தானே. அப்போ I²RT தானே. அப்போது நல்ல பார்த்த ஒர்க் டன் W டு மூவ் த சார்ஜ்னால் அந்த எலக்ட்ரானை எடுத்து செல்வது. ரைட்டா? சார்ஜ்ன்றது எலக்ட்ரானோட மூமெண்ட். ரைட்டா? சார்ஜ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர்னால் அந்த கடத்தியோட இரு முனைகளுக்கு எடுத்து செல்வது. ஒரு முனையிலேருந்து இந்த முனைக்கு எடுத்துக்கிறதுக்கு இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன். ஒர்க் டன் எவ்வளோ வேலைப்பாடு? W V × I தான். ரைட்டா? V × I. அப்போ ஐன்றது என்னது? கரண்ட்டு. எவ்வளோ நேரத்தில் கரண்ட்டு போயிருக்கு, அதான் IITன்னு சொல்கிறான். ரைட்டா? ஐடினா ஒரு ஆம்பியர் மின்சாரம் 1 செகண்டில் போச்சுன்னா 1 × 1 ஒரு ஒர்க் டன், ஒரு கரண்ட்டுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ I V × IT அப்படின்றான். அப்போ விக்கு பதில் என்ன போடுவேன்? ஓம்ஸ் லா அப்புறம் I V/R. வின்னா IR தானே. அப்போ விக்கு பதில் IR போட்டேன்னா I²RT வரும். ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒர்க் டன் இதை கொடுத்துட்டான். இப்போ பவர்னு என்னது? திறன் அப்படின்னு என்னது? எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ நேரம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு கூலி கொடுக்க போகிறீங்க. எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கான்னு பார்த்தாலும் கூலி கொடுப்பீங்க. வேலை செய்கிறான், அதை ஒர்க் டன். ஆனால் எவ்வளோ நேரம் செஞ்சுருக்கான்? 8 மணி நேரம் செஞ்சுருந்தால் 1000 ரூபா. அதுக்கு 5 மணி நேரம் செஞ்சால் 700 ரூபா. 10 மணி நேரம் செஞ்சால் 1200 ரூபா. எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கான்னு அவ்வளோ கூலி தானே கொடுப்பீங்க. அதுக்கு 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 1000 ரூபா கொடுப்பீங்களா? 8 மணி நேரத்துக்கு கூப்பிட்டு வர்றீங்க, 8 மணி நேரம் செஞ்சால் 1000 ரூபான்றீங்க. அவன் 1 மணி நேரம் செஞ்சுட்டு போகிறேன், அந்த அதில் 8ஆல் வகுப்பீங்க இல்லையா? வகுத்து தானே கொடுப்பீங்க. அதுதான் அது மாதிரி பவர். திறன் என்பது ஒர்க்கு பை டைம். அந்த எவ்வளோ வேலை செய்யப்பட்டுள்ளதோ அதை டயத்தால் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே ஒர்க்கு டன் என்ன கொடுத்துருக்கான்? VITன்னு கொடுத்துட்டான். VIT/R. அந்த V எடுத்துகிட்டு நம்ம IR கூட போடலாம். IR போட்டால் என்ன? I²RT தான் வரும். T. அதுக்கடுத்து P என்ன சொல்லுது? அந்த T அடிபட்டு போயிடுது. பவர் VI. ரைட்டா? வந்துடுச்சா? வோல்டேஜையும் அந்த ஒரு கடத்தியில் ஓடக்கூடிய வோல்டேஜையும் மின்சாரத்தையும் பெருக்கினால் அது என்னவாக வரும்? பவராக வரும். ரைட்டா? பவராக மாறிவிடும். ரைட்டா? நெக்ஸ்ட், தஸ் த எலக்ட்ரிக் பவர் இஸ் ப்ரொடக்ட் ஆஃப் த. ஆகவே இந்த ப்ரொடக்ட் மல்டிப்ளிகேஷன் தானே. எலக்ட்ரிக் பவர் P V × I. அப்போ இந்த இரண்டின் பெருக்கல் தானே. Vயையும் ஐயை பெருக்குனா வருவது என்னது?
பவர் அதான் சொல்கிறேன். தஸ் ஆகவே த எலக்ட்ரிக் பவர் இஸ் த ப்ராடக்ட்னா பெருக்குவது, ப்ராடக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக்னா ஐ அண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு வி, இரண்டையும் பெருக்கி வருவது தான் என்னது பவர் அப்படின்னு சொல்கிறான். டியூ டு விச் த கரண்ட் பாசஸ் இன் ஏ சர்க்யூட், அதன் காரணமாக தான் கரண்ட்டு அதில் சர்க்யூட்டில் பாயக்கூடிய ஒரு கரண்ட்டில் டியூ டு விச்னா அதில் த கரண்ட் பாசஸ் இன் ஏ சர்க்யூட்னு சுற்று, மின் சுற்றுன்னு அர்த்தம் ரைட்டா. எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்லுவாங்க, அதை மின் சுற்றுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. இப்போது த எலக்ட்ரிக் பவர் இஸ் டிஃபைன்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த வி அண்ட் ஐ அப்படின்னு சொல்கிறான். வினா வோல்டேஜ், கரண்ட்டுன்னா ஐ ரைட்டு. அண்ட் டியூ டு விச் அதன் காரணமாக த கரண்ட் பாசஸ் இன் ஏ சர்க்யூட்டில் மின்சுற்றில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டில், மின்சுற்றில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டில் உள்ள வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டின் பெருக்கல் தொகை தான் ஒரு பவர் மின்சக்தி என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர், இதை நம்ம பிறகு பார்க்கலாம்.